ஹலோ, நமஸ்காரம். உங்களுடைய லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இன்றைக்கி அவளில் பிசிபெலாபாத் பண்ணி காமிக்க போகிறேன். பிசிபெலாபாத்துங்கிறது ஒரு சாம்பார் சாதம் வகை. எல்லோரும் அரிசியில் தான் பண்ணுவேன். நான் பைத்தம்பருப்பும் அவளும் போட்டு பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன சாமான்கள் வேணுங்கிற காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அவள் பிசிபெலாபாத்துக்கு சாமான்கள்லாம் வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 5 பேருக்கு பண்ண போகிறேன். அதனால் கெட்டி அவள் 1/2 கிலோ வச்சுட்டுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி பைத்தம்பருப்பு 150 கிராம், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு வச்சுட்டுருக்கேன். இது நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு கூட்டியோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்கலாம் அளவு. பிசிபெலாபாத்துக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு குடமிளகா வச்சுருக்கேன், ஒரு நூல்கோ கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், பட்டாணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். டொமேட்டோ வேணுங்கிறவ தக்காளி போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் தக்காளி போட்டிருக்கேன். வெங்காயம் வேணுங்கிறவ போட்டுக்கலாம், வேண்டாங்கிறவ இந்த காய்கறி வச்சு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். பிசிபெலாபாத்துக்கு ஒரு பொடி தயார் பண்ணணும். அந்த பொடிக்கு என்னென்ன சாமான்கள் வேணுங்கிற காமிக்கிறேன். 15 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம், இது சின்ன கப்பு. இதில் தனியா 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 50 கிராம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு ஒரு சின்ன ஸ்பூன் வச்சுட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளி, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு வைக்கணும், அதனால் புளி எடுத்து வச்சுருக்கேன். இதோட கசகசா ஒரு சின்ன துண்டு, லவங்கப்பட்டையும் போடலாம், போடுறவா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக குழம்பு கொதிக்கிறச்சே போடுறதுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயம் வச்சுருக்கேன். கொப்பரை வறுத்துட்டு பொடி பண்ணுறதுக்கு கொப்பரையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நெய்யில் தாளிக்கணும். ஒரு நெய்யில் கடுகும் காஞ்ச மிளகா கருவேப்பிலை தாளித்து கொட்டணும். அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பிசிபெலாபாத் செய்முறை காமிக்கிறேன். இப்போ முதல் அவளும் பருப்பும் போட்டு வேக வச்சுக்கணும். முதல்ல குழைய வேகணும் இதுக்கு. அதனால் இந்த 1/2 கிலோ அவளுக்கும் இந்த பருப்புக்கும் சேர்த்து 4 டம்ளர் ஜலம் ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்க போகிறேன். 3 விசில் விட்டு. உங்கள்கிட்ட இருக்கிற பருப்பு எப்படி வேகணும்னு தெரியாது, அதுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி ஜலம் கூடவோ குறைச்சே வச்சுக்கோங்க. அதோட கூட காய்கறியெலாம் கொஞ்சமாக ஜலம் வச்சு உப்பு போட்டு இதையும் அதோட வேக வச்சு வைக்க போகிறேன். வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க. பிசிபெலாபாத்துக்கு பொடி பண்ண போகிறோம். அதுக்கு வாணலி போட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். வாங்க வறுக்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சி எடுத்து மிளகா போட்டுக்கிறேன். மிளகா கொஞ்சம் வறுபடுத்தேன். அப்புறம் ஒன்றா போடலாம். மிளகா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். அடுத்தது தனியா போடுறேன். இது வறுத்துக்கலாம். தனியா சவுப்பாக வறுத்து இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்தது கடலைப்பருப்பு போட போகிறேன். வந்துட்டு இதுலேயே மெந்தியம் கொஞ்சம் போட போகிறேன். மெந்தியத்தையும் வறுத்துட்டு இதுலேயே மிளகும் போடுறேன். வறுத்துட்டு காமிக்கிறேன். ஒரு துண்டு லவங்கப்பட்டை போடுறேன். ஒரு ஸ்பூனு கசகசா போட்டிருக்கேன். கொஞ்சம் சூடானதுன்னு தேவையான பெருங்காயம் போடுறேன். கொஞ்சம் சூடானோடனே இதை அணைச்சிட்டு கொப்பரையை போட்டு 2 சுற்று சுற்றிட்டு எல்லாம் ஒன்றா போட்டு பொடி பண்ணலாம். பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கசகசாலாம் வறுத்துட்டு இப்போ இதில் லாஸ்ட்டாக கொப்பரையை போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடு ஆறினதுன்னு பொடி பண்ணி கொண்டு காமிக்கிறேன். அவளும் பருப்பும் மஞ்சப்பொடி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். காய்கறி உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். புளி இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். பொடி வறுத்ததெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பண்ணுற விதம் காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. பிசிபெலாபாத் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பண்ணுற விதம் காமிக்கிறேன் பாருங்கள்.
ஒரு பாத்திரத்தில் நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன். இது காஞ்சதுக்கப்புறம் மிளகா ஒன்று போடுறேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் பெருங்காயம் போடுறேன். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போடலாம். கடுகு கருவேப்பிலை மிளகாலாம் வெடிச்சிட்டு கருவேப்பிலை போடுங்க. அடுத்தது புளி கொஞ்சம் கொதிக்கட்டும். உப்பு போடுறேன். இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். போட்டு இது கொதித்ததுக்கப்புறம் பொடியை போட்டு கொதிக்க வைக்கணும். புளி கொதிச்சுட்டு நின்னா ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை மிக்சியில் நைஸாக அடித்து வச்சுருக்கேன் தண்ணி விட்டு. அதையும் இதோட குத்துறேன். குத்தினதுக்கப்புறம் பொடி போடலாம். இங்கே கொஞ்சம் பொடி ஜாஸ்தியாக நான் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. வச்சுட்டா இன்னொரு நாளைக்கு கூட யூஸ் ஆகும். போராமல் போயிடுதுன்னா கஷ்டம். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் பண்ணி வச்சுட்டுருக்கேன். பொடி போட்டாச்சு. பொடி நல்லா பச்சை வாசனை போகும்படி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அரிசியும் காய்கறியும் போடலாம். அந்த அவளும் காய்கறியும் கொட்டுறேன், காமிக்கிறேன். பொடி நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள். இதில் வெல்லம் போடுறேன். கொஞ்சம் வெல்லம் போட்டு காய்கறிலாம் வேக வச்சதை இதில் போட்டுடுறேன். இது ஒரு கொதி வரட்டும். இப்படி இருக்கும் குழம்பு. ஒரு கொதி வரட்டும். அப்புறம் அவல் போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதான். ஒரே ஒரு கொதி. பொடியெல்லாம் போட்டு நல்லா காயெல்லாம் கொட்டி குழம்பு நல்லா கொதிச்செடுத்து இப்போ இந்த அவல் நல்லா மசிச்சு வச்சுட்டுருக்கேன். அவளும் பருப்பும் இப்போ இதை அதில் போட போகிறேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு கொதிக்க வைக்கணும். உங்களுக்கு உப்பு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ அவல் வந்து நல்லா கெட்டிமாக ஆகிடும். கொஞ்சம் வேணும்னா கொதிக்கிற வெந்நீர் விட்டு கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் நல்லா நெய் விட்டுக்கோங்க வேணுங்கிறவா. ஃபுல்லும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பிசிபெலாபாத் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். அது இன்னும் இறுகிக்கும். கடைசியில் கொஞ்சம் நெய் ஒரு 4 ஸ்பூன் அதில் குத்தினிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம், வெத்தல், உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, வாழைக்காய் ரோஸ்ட்டு அதோடு சாப்பிட நல்லாயிருக்கும். வேணுங்கிறவ தயிர் பச்சடியும் பண்ணிக்கலாம். பிசிபெலாபாத் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். லக்ஷ்மி.